கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னாலும் நன்மைகள்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஜெரேமியா 20 சாப்டர் verse 11. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பயும் பைபிள் படிக்கும் பொழுது அப்பா நம்மோடு கூட பேசுகிறார் என்பதாக என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். அந்த என்னோடுன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு படிக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி படிக்கணும்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஜோஸ்பாலோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் பேரை போட்டு படிக்கணும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, எனக்கு ஒரு சோர்ஸ் இல்லையே, எனக்கு ஒரு வழி பிறக்கவில்லையேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாக அப்பா உங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் அப்படி வச்சிருக்கிறதுனால என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். சோத்திரம். இவ்வளோ நாள் உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் இடறி விழுவார்கள். சோத்திரம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவாங்க. சோத்திரம். உங்களை வெட்கப்படுத்தணும்னு சொல்லி அவங்க இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் அப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, அவர்கள் வெட்கப்படுவார்கள். சோத்திரம். அவர்களை வெட்கம் அடையும்படி அப்பா செய்வாங்க. வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லச்சைனா அருவருப்பு, வெறுப்புன்னு சொல்லுவாங்க. நித்திய அருவருப்பு அவர்களுக்கு உண்டாகும். சோத்திரம். அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. சோத்திரம். நிச்சயமாக அப்பா பெரிய காரியங்களை இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு செய்வார். அடுத்தது சங்கீதம் 108ஆம் அதிகாரம், சாம்ஸ் 108 verse 12 and 13. சங்கீதம் 108 12 13. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சோத்திரம். மனுஷன் நமக்கு உதவி செய்கிறதெல்லாம் வேஸ்டாக போகும்னு சொல்கிறாங்க. சோத்திரம். மனுஷன் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? உதவி செய்யவே முடியாது. அப்பாவுடைய உதவி மட்டுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். 13ஆம் வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சோத்திரம். ஏசப்பாவால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இவ்வளோ நாள் நம்ம ஒன்றும் செய்யாததை இனிமேல் இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நொடி முதற்கொண்டு பராக்கிரம் செய்கிற பிள்ளையாக அப்பா உங்களை வைத்திருக்கிறார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சோத்திரம். நாம மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே நம்முடைய சத்துருக்களை எல்லாவற்றையும் மிதித்து போடுவார். அதனால நீங்க தைரியமா இருங்க. கடைசியா ஒரே ஒரு மனிதரை குறித்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் 6th chapter verse 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. தூதனானவர்னு வந்துச்சுனால அங்கே யாரு? ஏசப்பாவை தான் அடையாளப்படுத்தும். சோத்திரம். அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பராக்கிரமசாலி. இன்றைக்கி பிசாசு உங்களால் ஒன்றும் முடியாது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பேசியிருப்பான். இன்றைக்கி அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீங்கள் பராக்கிரமசாலி. எப்பொழுதும் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும். சோத்திரம். பிசாசு 1008 காரியங்களை சொல்லுவான். சோத்திரம். அதெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க பராக்கிரமசாலி. இங்கே யாரை குறித்து பார்க்குறோம்? கிதியோனை குறித்து பார்க்குறோம். அந்த கிதியோனை பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷன். நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 15ஆம் வசனத்தில் கூட எங்கள் குடும்பமே எளியது, நாங்கள் சிறியவன் என்று சொல்லி சொல்லுவாங்க. என்னால் ஒன்றுமே, நம்ம சொல்கிறோம்ல, என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, நான் என்ன செய்ய முடியும், ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள, பயந்த சுபாவம் உள்ள மனிதன் தான். அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க பராக்கிரமசாலி. சோத்திரம். நீங்களும் அப்படி நினச்சி கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பராக்கிரமசாலி. 14ஆம் வசனம் verse 14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ இந்த பலத்தோடையே போங்க, நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். உன்னை
அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸ்தோத்திரம். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை அனுப்புகிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி இன்றைய தினம் உங்களை அனுப்புகிறார். 16 வசனம் verse 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, உங்களை பார்த்து தான் சொல்ற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். உனக்காக சத்துருக்களோடு கூட நான் யுத்தம் செய்வேன். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம், எதற்கும் நீங்க திகிலடைய வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த பூமிக்கு அனுப்பினதே அவர் தான். ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இனி உனக்கு ஜெயம் நிச்சயமாக உண்டு. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை பார்க்க வந்திருக்காங்க, உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்காங்க. இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் அப்பா நீங்கள் அற்புதத்தை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நீங்கள் அதிசயத்தை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீர். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய நீர் இறங்கியிருக்கீங்கப்பா. எஸ், நீங்கள் சாதாரண மனிதன் அல்ல அப்பா. உங்களை பார்த்து தான் அழைக்கிறாங்க. நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் பராக்கிரமசாலி, எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிற பராக்கிரமசாலி நீங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தார்களோ இந்த அந்த எல்லா காரியத்தையும் செய்கிறதற்கான அந்த பவரை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் இவ்வளோ நாள் இந்தந்த காரியத்தில் வருத்தத்தோடு கூட என்னால் முடியுமோ என்று சொல்லி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் தைரியமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள போறீங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ தைரியமாய் செய், எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி அநேக சாட்சிகள், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்ல போகிறதுக்காக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.